ஹாய், நான் டாக்டர் ஆர்த்தி பேசுகிறேன், உங்கள் கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ். அது என்ன மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ்? ஸோ யாருக்கெல்லாம் வந்து வழுக்க விழுதோ அவங்களுக்கு வந்து வி கால்ட் இட் ஆஸ் மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ். எதனால இது வருது? ஏன்னா வந்து ஜெனட்டிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பாக்கோ இல்லை தாத்தாக்கோ வந்து ரொம்ப மினிமலாக தான் ஹேர் இருக்குது, இல்லை வழுக்க வர்றதுக்குரிய ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது, இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு வழுக்கி ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்லியாக ஹேர் லாஸ் ஆகிறக்குரிய நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம், இதை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்டான காஸ் ஆஃப் லேட் இந்த மேல் பேட்டர்ன் பால்டிங் வந்து சீக்கிரமாக வர்றதுக்குரிய ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த ப்ராசஸ் ஃபுட்ஸு, சரியாகவே தூங்குறதே இல்லை. யாரு கேட்டாலுமே நான் வந்து நைட் ஜாப் பண்ணுறேன், ஸோ ஐம் அவேக் த என்டையர் நைட்டுன்னு சொல்கிறது, அண்ட் சரியான டைமுக்கு சரியாக சாப்பிட்றது இல்லை, அண்ட் குட் ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுக்காத காரணத்தினாலையும் இந்த மாதிரி ஹேர் லாஸ் வந்து சீக்கிரமாக செட்டின் ஆகிடும். நீங்கள் நினைக்கலாம், என்னோட தாத்தாக்கு வந்து 40 இயர்ஸில் தான் கொட்டுச்சு, எங்கள் அப்பாவுக்கு வந்து 30 இயர்ஸில் தான் ஹேர் லாஸ் ஆச்சு, ஆனால் எனக்கு வந்து 18-20 இயர்ஸ் ஆகும்போதே ரொம்ப ஹேர் தின்னிங் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் விச் உங்களுக்கு இருக்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஜென்ரேஷன் கேப்பில் வர லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் இதுக்குரிய மெயினான ரீசன். ஸோ நம்ம நல்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஈஸியாக க்ராஸ் பண்ணிடலாம். செகண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் வந்து நீங்கள் என்ன தான் உங்களுக்கு மினிமமாக ஹேர் லாஸ் இருந்தாலுமே ஸ்மோக்கிங் வந்து ஹேர் லாஸை ரொம்ப ஜாஸ்தியாக அக்ரவேட் பண்ணும். பிகாஸ் முடிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளட் ஃப்ளோ நல்லா இருந்தால் தான் ஒரு முடி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்மோக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் பிளட் ஃப்ளோவை குறைச்சிரும். ஒன்ஸ் உங்கள் பிளட் ஃப்ளோ கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹேர் வந்து தானாகவே ஹேர் வந்து பிளட் ஃப்ளோவே இல்லாமல் சீக்கிரமாக அது வந்து கீழே விழுந்துடும். ஸோ அது வந்து இன்னொரு அக்ரவேட்டிங் ஃபேக்டர். ஸோ அதையும் வந்து நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம யூஸ்வலாக இப்போ நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகிறீங்க, உங்கள் ஹேரில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக போகிறீங்க அப்படின்னா ஹேர் அனாலிசிஸ் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த ஹேர் அனாலிசிஸ் டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எத்தனை முடி வந்து க்ரோயிங் ஃபேஸில் இருக்குது, எத்தனை முடி வந்து ஃபாலிங் ஃபேஸில் இருக்குது, ஒரு எந்தெந்த முடியெல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது, முடி வந்து ரத்த ஓட்டம் இருக்குதா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஹேர் அனாலிசிஸ் டெஸ்ட்டில் பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணலாம். FDA அப்ரூவ் ட்ரீட்மெண்ட்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பிக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மினாக்சிடில், எல்லாருமே இந்த மினாக்சிடில் சீரம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து FDA அப்ரூவ்ட் ஃபார் மென் ஆஸ் வெல் அஸ் ஃபார் விமென். இப்போ 5% பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஹேர் க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சில டேப்லெட்ஸ் லைக் ஃபினாஸ்ட்ரைட் மாதிரி டேப்லெட்ஸ் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் படி நீங்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புது முடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. பட் இதெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தி டிலே ஆயிடுச்சு, எனக்கு நிறைய ஹேர் லாஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணியும் ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா there are a lot of treatments. உங்கள் பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸை நம்ம கரெக்டாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் உங்கள் பிளட்டில் ப்ராசஸ் பண்ணி நாங்கள் பிளேட்லெட்ஸ்லேருந்து எடுப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் அ PRP, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். ஸோ இந்த PRP ட்ரீட்மெண்ட்டோ இல்லை இந்த GFC, தட் இஸ் க்ரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட், இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இதை உங்கள் தலையில் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோன்னா அது வந்து உங்கள் ஹேரை வந்து இன்னும் ஜாஸ்தி திக்காக்கிட்டு ஹேர் ஃபாலையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஹேர் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைத்தியத்துக்கு போங்க. ஸோ என்னதான் நம்மளுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய வகையில் நம்ம வந்து உங்களுக்கு ஹேரை வந்து லாஸ் ஆன ஹேரை திருப்பி ரீக்ரோ பண்ண வச்சாலுமே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், குட் டயட்,
குவிட்டிங் ஸ்மோக்கிங் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து சஸ்டெயின் ஆகும். இப்போ நம்ம கொடுக்குற ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்க்கு அது சஸ்டெயின் ஆகும். உங்களுக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து உங்கள் ஹேர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களை இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோட மீட் பண்ணலாம்.